டேய் குட்ட, டேய் எங்கடா இருக்க? ஐயா இங்கதான் இருக்கோம். என்னடா என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன சந்தோஷ், எதை பத்தி கேட்டுட்டு இருக்க? கல்யாண வேலைதாமா, எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாத்துட்டு வர சொன்னேன். ஓ சரி சரி. டேய் பாத்துட்டு வந்தீங்களா? அதெல்லாம் பாத்துட்டு வந்துட்டோமா. சும்மா ஜாம் ஜாம்னு களை கட்டுது கல்யாணம். 3 கல்யாணமும் ஒரே மண்டபத்துல இல்ல. 2 பொண்ணுங்க வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஊர்ல இருந்து வந்தாச்சு. ஐயா இன்னைக்கு முகூர்த்த பட்டு எடுக்க கடைக்கு போறாங்க. அதுவும் எல்லாம் ஜோடி ஜோடியா. ஜோடி ஜோடியாவா? சிவானி ராம் கூட ஜோடியாயா? டேய் 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 சந்தோஷ், கத்தாதடா. இன்னைக்குதான் மூக்குல இருந்து வர்ற ரத்தம் குறைஞ்சிருக்கு. திரும்பவும் ரத்தத்தை கொட்ட வச்சிடாத. ம் என்னடா சொல்ற? எல்லாம் ஜோடியா முகூர்த்த பட்டு எடுக்க போறாங்களா? ஆமையா, இந்நேரம் எல்லாரும் கடைக்கு கிளம்பி போயிருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு வேற சொல்ற. இந்த சந்தோஷத்துல ஏதாவது சின்ன குறையாது வரணுமேடா. ஐயா எனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? உனக்கு ஐடியாவா? நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளராதேடா. சரி என்ன ஐடியா சொல்லு கேப்போம். ஐயா எல்லாம் முகூர்த்த பட்டு எடுக்க போறாங்க. பட்டு எடுக்கிற இடத்துல நாம ஏதாவது ஒரு வில்லங்க வேலையை பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? முகூர்த்த பட்டு எடுக்கிற நேரம் போய் இப்படி அபசகுணமா நடக்குது, இந்த கல்யாணம் தேவையான்னு யோசிக்க மாட்டாங்க. டேய் வளர்ந்தவனே, உனக்கு அறிவு வளரலங்கிறத நிரூபிச்சிட்ட பாத்தியா? என்னய்யா? டேய் கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. முகூர்த்த பட்டே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்த பிறகு எல்லாம் சேர்ந்து எடுக்கணும்னு இத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்காங்க. இதுல நீ போடாங்கிட்டு. ஐயா ஐயா எனக்கு ஒரு ஐடியா சொல்லு கேப்போம். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நாம பாழாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஐயா. மொத்தம் 3 ஜோடி கடைக்கு போகுது. அதுல ஏதாவது ஒரு ஜோடிய எங்கேயாவது லாக் பண்ணி வச்சுட்டா. லாக் பண்ணியா? அதாயா லிப்ட் இல்லாட்டி ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருவோம். அவங்கள காணும்னதும் மொத்த குடும்பமும் தேடும். டென்ஷன் ஆவாங்க, அப்படியே கஷ்டப்படுவாங்க. சந்தோஷம் எல்லாம் பாழாயிடும். ஐயா குறுக்கு பிடிச்சவனே, என்ன நீ லாக் பண்ணி வைக்கிறது குழந்தையவா? நீ லாக் பண்ணி வச்சனா அந்த இடத்துல அழுதுட்டு நிக்கிறதுக்கு லூசு லூசு. டேய் சந்தோஷ், சும்மாவே முகம் தெரியாதவன் மூக்க உடைச்சி கைய உடைச்சி உன்னை எங்கிட்டும் போக விடாம வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டான். இந்த கிறுக்குக பேச்ச கேட்டு நீ ஏதாவது பண்ண அவ்வளவுதான்டா, நாம தான் கஷ்டப்படணும். ஐடியா குடுக்குறாங்க பாரு. என்னமோ குழந்தைய தூக்கிட்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணி வைக்கிற மாதிரி. இப்போதைக்கு எதையும் யோசிக்காதடா. கல்யாணத்தன்னைக்கு நம்ம வேலையை போய் காமிச்சுக்கலாம். ஆமா என்ன சொன்ன? கல்யாணத்தன்னைக்கு போய் நாம யாருன்னு காமிப்போம். அவங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே. அதுக்கு முன்ன என்னடா சொன்ன? ஏதோ குழந்தைன்னு. ஆமாண்டா, ஜோடியை தூக்கிட்டு போய் லாக் பண்ணி வைப்போங்கிறான். குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சாலும் சரிங்களா? இவங்களோட ஐடியாலாம் கேட்காத, முட்டாள்தனமான ஐடியா. என்னடா சிரிக்கிற? மா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க. ஐடியாவா? நானா? ஆமாமா. இன்னைக்கு முகூர்த்த பட்டு எல்லாரும் சந்தோஷமாவா எடுக்க போறாங்க. நான் வீட்டுக்குள்ள உக்காந்தேவும் அங்க உள்ள ஒவ்வொரு ஆளையும் கதற வைக்கிறேன். முக்கியமா ராம், திரு, சக்தி, அப்புறம் என் டார்லிங் சிவானி. என்னடா சொல்ற? கேளுமா. ஏய் சொல்லுங்க ஐயா. நான் இப்ப சொல்றத கவனமா கேட்டு அது படி கரெக்டா செய்யணும். செஞ்சிடலாம்யா, சொல்லுங்க. நீ சொன்ன அதே பிளான் தான். ஆனா தூக்குறது ஜோடிய கிடையாது. அப்புறம் குழந்தையதான். குழந்தையவா? அதான்டா அந்த ராமோட குழந்தை. டேய் சந்தோஷ், பச்சை பிள்ளைய போட்டுட்டு. ஆமா நீ பேசாம உள்ள போ. நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லமா. டேய் அதுக்காக அளவுக்கு மீறி போக கூடாதுடா. நாம என்ன நினைச்சோம்? நம்மள இந்த நிலைமைக்கு உண்டு பண்ணவங்கள சந்தோஷமா இருக்க விடக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு அந்த திரு, சக்தி, ராம் இவங்க கிட்ட மோது. பச்சை பிள்ளைய போய் கடத்தி வேணாண்டா. மா நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்றது, ஒன்னு நல்லவளாயிரு இல்ல கெட்டவளாயிரு. இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம ஏன் உயிரை எடுக்காத. சந்தோஷ். அப்புறம் நான் உன்ன கடத்த சொல்லல. நான் சொல்ற பிளான முத நீ கேளு. டேய் குட்ட, சொல்லுங்க ஐயா. கடைக்கு எப்படியும் ராம் அந்த குழந்தைய கூட்டிட்டு வருவான். யாருக்கும் தெரியாம, நீங்க தான் முத தெரியாம அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருங்க. குழந்தைய தூக்கிட்டா எங்கயா போகணும்? டேய் எங்கேயும் போக வேண்டாம். அந்த ஜவுளி கடைக்குள்ளேயே சுத்துங்க. ஆனா அந்த குழந்தை அவங்க கண்ணுல படக்கூடாது. எப்படியா? தேடட்டும்டா, கடை ஃபுல்லா தேடணும். ஒவ்வொரு இடமா அலையணும் அந்த பொண்ணு எங்க போனான்னு. ஏய் குட்ட, ஆனா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, அவங்க போலீஸ்ன்னு மட்டும் போயிடக்கூடாது. அப்படி ஒரு ஸ்டேஜ்ல வரும் போதுல அந்த குழந்தைய அவங்க கிட்ட போ சொல்லிடு. டேய் அந்த குழந்தையா போனோம், அந்த குழந்தையா வரணும், அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. எக்காரணம் கொண்டும் நீங்க தான் அதுக்குள்ள இருக்கீங்கன்னு தெரியக்கூடாது, புரிஞ்சதா? டேய் இதனால என்னடா லாபம்? என்னமா என்ன லாபம்னு கேக்குற? தேடுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்குமா. டோட்டல் சந்தோஷமும் அப்படியே க்ளோஸ்மா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தேடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரம் பட்ட பாடு இந்த 1 டே ஃபுல்லா அப்படியே இருக்கும். அடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம். கல்யாணம் வரைக்கும் நிம்மதியா இருக்க கூடாதுமா.
அப்புறம் சிவானி கழுத்துல நான் தாலி கட்டணும், கட்டலனாலும் பரவாயில்ல, அவளை நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா அவங்க கஷ்டப்பட்டுட்டு போட்டோம், அது அவங்க யோகம். சரிடா, என்னமோ இதெல்லாம் அப்பா கூட இருந்து செஞ்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ ஏன் பாக்குறியா? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு. மாமா, ஒரு தப்பும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். டேய், உன் கல்யாணத்துக்குள்ள அப்பா எப்படியாவது வர முடியுமான்னு பேசி பாருடா. ஆரம்பிச்சிட்டியா? நானும் அவங்களுக்காக எல்லா விஷயத்திலயும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தானே சொன்னேன். ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி சரி சரிடா, கோபப்படாத, மூவ் பண்ணிக்கிட்டே இரு, சீக்கிரத்துல வர்ற மாதிரி பாரு. நான் பாத்துக்கிறேன். டேய், நீங்க ஏன்டா நிக்கிறீங்க? சொன்ன வேலையோ கச்சிதமா பாருங்க. இங்க பார், நீங்க தான் அவங்களுக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாது, உங்களுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியவே தெரியக்கூடாது, புரியுதா? ஆ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. டேய், அந்த பொண்ணா தொலைஞ்சு போய் அந்த பொண்ணா வர்ற மாதிரி இருக்கணும், புரியுதா? சொல்லிட்டீங்களா, கவலை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் டேய் ஐயா, அந்த பெரிய மனுஷன் பேச சொன்னேனே, போய் பேசிட்டு வந்தீங்களா? ஐயா, அவரு ஊர்ல இல்ல. என்னடா சொல்ற, ஊர்ல இல்லையா? ஐயா, பதட்டப்படாதீங்க, ஆனா நம்ம சொன்ன தேதிக்கு சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துடுறேன் இருக்காரு. ஏய், அந்த மனுஷனை நம்பிதான்டா எல்லா பிளானும் போட்டு வச்சிருக்கேன், கரெக்டா வந்துருவார்ல? அதெல்லாம் வந்துருவாரியா, அந்த வீட்டு வேலைக்காரன் தான் சொன்னான். போன் நம்பரும் கொடுத்துருக்கான். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி கூட பேசிக்கோங்க. சரி சரி சரிடா, நான் பார்த்து பேசிக்கிறேன். சரியா, நீங்க கொடுத்த வேலைய நாங்க கரெக்டா முடிச்சுட்டு வாரோம். போங்க போங்க. டேய் வளர்ந்தவனே. ஐயா. காரியத்தை சொதப்பிராத, புரியுதா? சரியா. போட்டோம் போட்டோம். டேய் சந்தோஷ், எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல? நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்குடா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல தான்டா அவங்கள குடும்பத்தோட நம்ம பழி வாங்க முடியும். அதுக்கு தான்டா இந்த கல்யாணத்தை நம்ம கையில எடுத்தது. கவலையே படாத, எல்லாம் கரெக்டா நடக்கும். அந்த குடும்பத்தையே நம்ம பழி வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு. ஊருக்கு மத்தியில அந்த குடும்பம் அசிங்கப்படுற மாதிரியும் ஆகும். வெயிட் பண்ணுமா, இன்னும் 4 நாள் தானே, பாத்துரலாம். சரிடா சரி, இனி பேச்சு கொடுக்காம இரு, அப்புறம் மூக்குல வந்து ரத்தம் வந்துச்சுன்னா நானும் வந்து தொடச்சு விட மாட்டேன். மாமான்னு 2 நாளா கத்தி கத்தி நான் தான் காட்டனை வச்சு கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கெல்லாம் காட்டனை தொடக்கூடாதுன்னு முடிவுல இருக்கேன்டா. மூக்குல புண்ணு ஆறணும், ரத்தம் வரக்கூடாதுன்னு நினைச்சேனா? இனி வாயை திறக்காத, வாயை மூடிக்கிட்டு உக்காந்துரு. அவனுக்கு என்ன கவலை? இந்த அம்மாக்குனா காட்டனை வச்சு ரத்தத்தை துடைக்க கஷ்டம். ஷப்பா, இந்த புண்ணு இந்த கட்டு என்னைக்கு அவுத்து தூக்கி எரிய போறேனோ. என்னடா, என்ன வாய்க்குள்ளே புலம்பிட்டு இருக்க? அம்மா தாயே, ஒண்ணுமே இல்ல, நீ போய் வேலையை பாரு. ராம், சிவானி, சந்தோஷமா முகூர்த்தப்பட்டு எடுக்க போறீங்களா? இன்னைக்கு நீங்க கதறுவீங்க. என்ன, அதைத்தான் நான் பார்க்க முடியாது. சரி, இங்க இருந்தே அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். சம்மந்தி, சாப்பாடு அவ்வளோ அருமை. நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு ரொம்ப அலுப்போடையும் பசியோடையும் வந்தோம். வயிறு நிறைய நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க. என் மருமக சமைச்சது, அவ சமைச்சா எல்லாமே நல்லா இருக்கும். அவ கைப்பக்குவம் அப்படி. ஓ சூப்பருங்க. பாருங்க, கடைக்கு கிளம்பி நம்ம வெளியே வந்தாச்சு. இன்னும் அந்த பிள்ளை வந்திருக்காளா? வரட்டும் வரட்டும் மதினி, இவளை அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வந்து நிப்பா. ஹாசினி, அடியே எவ்வளவு நேரண்டி? மா, சேலை கட்டுனீங்க, இப்ப சேலை கட்டிட்டு வர வேணாமா? கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ராசாத்தி, சேலை எல்லாம் அம்முட்டு அழகா இருக்க. ஆமா, ஆனா சேலை கட்ட சொன்னா அவ்வளவு கஷ்டம். சரிம்மா, குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. சரிடி. சரி சரி, வாங்க கிளம்பலாம். இப்படியே நின்னுக்கிட்டே இருந்தா லேட் ஆயிடும். ஆமா சமந்தி, நானும் என் வீட்டுக்காரும் நாளைக்கு முகூர்த்த கால் நடுறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஐயர்ட்ட சொல்லிட்டு வந்துடுறோம். நீங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மதினி, நீங்க வரலையா? நீங்க கூட போறீங்களே, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, நாங்க ஹாசினிக்கு கொஞ்சம் நகை எடுப்போம்னு நினைச்சோம். அதான் பிள்ளைங்க சேலை பார்க்கட்டும், அதுங்கள நம்ம பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அதனால ஒண்ணு இல்ல சமந்தி, தாராளமா போயிட்டு வாங்க. இன்னும் அங்க இருந்து நந்தினி, கண்ணா, அப்புறம் ராம், சிவானி எல்லாருமே வராங்க. அவங்களுக்கு பிடிச்சதா அவங்களா பார்த்து எடுத்துக்கட்டும். ஓ அப்பனா சரி 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 மதினி, அப்படா நீங்க போயிட்டு வாங்க, நான் பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்புறேன். அடியே, மதியத்துக்குள்ள வீட்டுக்கு வரணும் நானே, கடைக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காத, புரியுதா? சரிம்மா. அதெல்லாம் பாத்துக்குவாங்க. பூமாரி, வாமா கிளம்பலாம். இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்ல இருக்கேன். என்னம்மா மதினிக்காரி, நீ வராம எப்படி? இல்லம்மா, உங்க எல்லாருக்கும் வெளியே வேலை இருக்கு, நானும் வந்துட்டா சமையல் வேலை எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்ல சமைச்சு ரெடியா எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிட வைக்க வசதியா இருக்கும். அப்படிங்கிறியா? சமந்தி, அவ வீட்டை பாத்துக்குவா, நீங்க போயிட்டு வாங்க. சரி மதினி. ஹாசினி, வாமா, தமிழ் நேரா கடைக்கு வந்துறேன் இருக்கா, நம்ம போன் பண்ணிட்டு போவோம், நேரா அவனும் வந்துருவான். சரிங்க. பூமாரி, வாரேனா?
பார்த்து போயிட்டு வா. சரி சம்மந்தி, போயிட்டு வரோம். நீங்களும் பாருங்க. சரிங்க. நாங்க கிளம்புறோமா. நாங்க வரங்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சமைச்சு வச்சிரு. சரிங்க அத்தை. வாங்க போலாம். போமா வரேன். பூமாரி. சொல்லுங்க மாமா. என்னம்மா, ஏதாவது வருத்தமா? என்ன மாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அத்தை நம்மள ஒரு வார்த்தை கூட கடைக்கு போலாம் வாரியான்னு கூப்பிடலையே நினைக்கிற. இல்ல இல்ல மாமா, அதெல்லாம் நினைக்கல. வீட்ல வேலையும் இருக்குல, அதையும் பார்க்கணும்ல. ஓ மனசு யாருக்கும் வராது, எல்லாம் ஒரு நாள்ல மாறும். சரியா? சரி மாமா. சரி, எது ஒண்ணுன்னா டக்குன்னு கால் பண்ணு. ராஜு வந்தவன கூட இருக்க சொல்லு. சரிங்க மாமா. வேலையை பாக்குறேன்னு பையனை கவனிக்காம விட்டுறாதமா. அருப்பியும் டாமியும் வேலை பார்க்க விட்டு நீ கூட நின்னு பார்க்க மட்டும் செய். நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. மாமா, என் மனசுல நினைச்சத அப்படியே சொல்லிட்டு போறீங்க. ஒரு வாரமா அத்தை சரியில்லை மாமா, என்கிட்ட சரியா பேச கூட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனா என்ன ஆசையா கூப்பிடுவாங்க. இப்ப வாரியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏய் பூமாரி, இப்படிலாம் பேசாத, மனசை போட்டு குழப்பாத. எப்பயும் நம்ம அத்தை கரெக்டா தான் இருப்பாங்க. ஆமா ஆமா, என்ன கல்யாண வேலையில கொஞ்சம் கண்டுக்கல, அவ்வளவுதான். இதெல்லாம் நாம பெருசா எடுத்துக்க கூடாது. இது நம்ம குடும்பம், எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். சரி ஓகே, போய் வேலையை பார்க்கலாம். அப்புறம் சம்மந்தி, நம்ம ஊர்ல உள்ளவங்க எப்போ வருவாங்க கல்யாணத்துக்கு? கல்யாணத்துக்கு முத நாள் எல்லாம் இங்க வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. சரி சரி, வாங்க கடைக்கு கிளம்பலாம். நல்ல நேரத்துல முகூர்த்த பட்டு எடுக்கிறது நல்லது. சரிங்க சம்மந்தி. சம்மந்தி, கல்யாணத்துக்கு தேவையான பூ மாலை இதெல்லாம் நம்ம பொறுப்பு. நம்மள செய்ய சொல்லிருக்காங்க. நம்ம இப்பவே இதுக்கெல்லாம் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாமா? கொடுத்துட்டு வந்துடலாம் சம்மந்தி. சரி சரி, 3 ஜோடிக்கும் மாலை, அப்புறம் பொண்ணுக்கு பூ, அப்புறம் நாம எல்லாத்துக்கும், அப்புறம் வரவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி பூ. இதெல்லாம் எவ்வளவு வேணும்னு ஒரு கணக்கு பார்த்து இப்பவே ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டா ஈஸியா இருக்கும். பாத்துடலாம் சம்மந்தி. பிள்ளைங்க போய் ஜவுளி கடையில துணி எடுத்துட்டு இருக்கட்டும். நாம இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சரிங்க சம்மந்தி, இதத்தான் நானும் நினைச்சேன். சரி சரி, வாங்க வாங்க கிளம்பலாம். நந்தினி போலாமாமா? போலாத்த. நீ என் மகன் கூட வந்துருமா. நாங்க தனியா கார்ல போயிட்டு அம்மா சொன்னதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வரோம். சரிங்க அத்தை. என்னங்க, வாங்க கிளம்புங்க. வாமா போலாம். சம்மந்தி, நான் எப்போவோ ரெடி, வாங்க போலாம். சரிங்க சம்மந்தி. ஏய், என் மருமகளா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. போலாமா? போலாமே. நந்துக்குட்டி, என் கூட பைக்ல ஓகேவா? ஐயோ வெக்கப்பறாளே. கண்ணா, கண்ணா. சொல்லு நந்துக்குட்டி. என்ன கண்ணுக்குட்டி, வெக்கமா? அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட. ஐயோ இல்ல நந்துக்குட்டி, உன்னோட வெக்கத்தை தான் ரசிச்சேன். போடா. ஐயோ இப்போ நிஜமாலே வெக்கப்படுறா. நந்துமா, ஹே நந்துமா. சொல்லு கண்ணுமா. கிளம்பலாமா? இப்படியே நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா வெளியே போன நம்ம அப்பா அம்மா எந்த பக்கம் இருந்தனாலும் வரலாம். அதனால நாம கிளம்புவோமா? கண்ணு, சொல்லு நந்து. கடைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம். நாமளும் இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும். ஓகே கண்ணு. கண்ணு, சொல்லு நந்து. இல்ல, எனக்கு ஒன்னு தோணுது, சொல்லவா? சொல்லு நந்து, உனக்கு இல்லாத உரிமையா? நம்ம 3 ஜோடிக்கும் ஒண்ணு போல ஒரே மேடையில கல்யாணம். ஆமா. அதனால நாம எல்லாம் ஒரே செட்டா, ஒரே கலரா, ஒரே டிசைனா, எங்களுக்கு சாரி உங்களுக்கு வேஷ்டி எடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்படி எல்லார்கிட்டயும் சொல்லலாமா? சொல்லுமா. மிச்சம் 2 பேருக்கும் ஓகேனா நமக்கும் ஓகே தான். சந்தோஷமா அப்படியே எடுக்கலாம். சரி கண்ணா. சரி சரி, வா போலாம். போலாம்ல. போலாமா? வா. என்னங்க, என்ன சொல்றீங்க? கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து டைரிய காணுமா? ஆமா ராஜு, இங்க இதோ இந்த ஜன்னல்ல தான் இரு வச்சா நானும் பார்த்தேன். இப்படி போயிட்டு வரவங்கள காணோம். என்னாலயும் நம்ப முடியல சக்தி. நானும் சிவானி இங்கதான் நின்னுட்டு இருந்தோம். ஆனா டைரிய காணோம், என்னன்னே தெரியல. அப்படி என்னங்க இருக்கும் அந்த டைரியில?
தெரியலையே ராஜு, ரொம்ப முக்கியமானதா இல்ல அதுல ஒண்ணுமே இல்லையா? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம போச்சு. சரி விடுங்க. போனதுக்கு அவன் கைய உடைச்சிட்டு வந்தீங்களே அது படி சந்தோஷம். ஏய் கத்தாத கத்தாத, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நமக்குள்ள மட்டும்தான். ஓ அப்படியா, சரி சரி ஓகே. சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதான் ராஜு தெரியல. சக்தி என்ன சொன்னானா, அன்னைக்கு அந்த 2 அல்லக்கைங்க சரக்கடிச்சுட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது சந்தோஷ் ஏதோ பெரிய மனுஷன்ட்டு சொல்லியிருக்கான், அவங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி. ராஜு உனக்கு தெரியுமா இந்த மாதிரி பஞ்சாயத்துல எல்லாம் தலையிடுற பெரிய மனுஷன் யாருன்னு? அது நம்ம ஊருக்குள்ள கிடையாது திரு. ஆனா பக்கத்து ஊர்ல ஒரு 2 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் சரி பஞ்சாயத்துக்கு வருவாங்க. யார்கிட்ட சொல்லியிருக்கான்னு தெரியலையே. ராஜு அவங்க எப்படிப்பட்டவங்க? நியாயம் பாப்பாங்களா இல்ல காசு மட்டும்தானா? ஒருத்தர் நியாயம் தர்மம் அப்படின்னு பேசுறவர் தான், இன்னொருத்தவர் காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாரு. ஓ அவர் பேர் பெரிய மனுஷனா? என்னங்க பண்ண, ஒவ்வொரு ஆள் குணம் ஒவ்வொரு மாதிரி. அது உண்மைதான். ராஜு எனக்கு தெரிஞ்சு அப்பனா காசு கொடுத்து பேசுறவங்க கிட்டதான் சந்தோஷ் பேசியிருப்பான். கரெக்டுங்க. ராஜு உங்களால முடியுமா? உங்க யாரு என்னன்னு விசாரிச்சு உங்களை பத்தி இப்ப ஒரு பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் பாத்துறேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு அவங்கள பத்திய டீடைல் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ராஜு சொல்லு ராம். அந்த நியாயமான மனுஷனை பத்தியும் விசாரிங்க. இல்ல திரு, கெட்டவங்களை மட்டும் விசாரிக்கிறதுக்கு நல்லவங்கள பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில நமக்கு யூஸ் ஆகும். ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாமே. சரி ராம். ராஜு உன்னால முடியுமா? என்ன திரு முடியுமான்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வாடான்னு சொல்லுங்க, அதெல்லாம் கரெக்டா பண்ணுவேன். நண்பேண்டா. உண்மைதான்டா. ஏய் சரி சரி, என்ன யாரும் கடைக்கு கிளம்பலையா? எங்க வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு இப்பதான் பூமாரி கால் பண்ணா. எங்கேயும் கிளம்பிக்கிட்டே இருக்காங்க, இப்ப கிளம்பிடுவாங்க. சரி அங்க என் தங்கச்சியும் பாத்துக்கோங்க, ஏன்னா அப்பா அம்மா வேற வேலையா வெளியே போயிட்டாங்க. ஹாசினியோட மாமியார் மாமனார் ஏதோ கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும்னு அவங்களும் தனியா கிளம்பிடுவாங்க. கடையில கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ராம் கேட்டியா? பாத்துக்கோ. ராம் கண்ணா நந்தினியும் வருவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே இருங்க. ஏதோ ஒண்ணுனா டக்கு டக்குன்னு கால் பண்ணுங்க. சரி திரு, நான் பாத்துக்கிறேன். ஹே என்னாச்சு, நீங்க 2 பேரும் போலையா? இல்ல ராஜு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. இப்ப இருந்தே ஒவ்வொன்னா பார்த்தாதான். அதனால முகூர்த்தப்பட்டு எடுக்கிறத ராம் கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஆமா அம்மா கூட போவாங்க, அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறது தானே. அதனால நாம மிச்ச வேலையை பார்க்கலான்னு விட்டாச்சு. ஓ அப்படியா, இங்கேயும் அதேதான். சரி ராம், பொறுப்பு புள்ளா உன் பேர்ல தான், பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க, நம்ம நிலைமை அந்த மாதிரி ஆயிப்போச்சு. குழந்தைங்களை கூட்டிட்டு போற மாதிரி பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ற மாதிரி. என்ன ராம் பண்ண, எங்க அம்மா ஒரு சின்ன வினைய புடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. அது என்னன்னா ஊரையே கூட்டிட்டு வருவேன் வருது. அதுகளுக்கு ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் இப்படித்தான். சக்தி உன்கிட்ட பேசுறா நல்லாதான் நேரம் போகுது. ராம் அதெல்லாம் நல்ல நேரம் போகும், உட்காந்து கதை கதையா பேசுவான். சரி சரி, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ராம் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கோங்க, ஏதாவது ஒண்ணுனா டக்குன்னு கால் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன் திரு. சரி அம்மாவும் சிவானியும் கிளம்பியாச்சா? இதோ இப்ப வந்துருவாங்க. திரு அவங்க வந்துருவாங்க, நம்ம வெயிட் பண்ணோம். இன்னைக்கு நைட்டே ஆனாலும் இப்படியே நின்னுக்கிட்டே வெயிட் பண்ண வேண்டியதான். பொண்ணுங்க எங்கேயாவது கிளம்புறாங்கன்னா போற டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்ன இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளம்பிட்டியா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த கரெக்ட் டயத்துக்கு கிளம்புவாங்க. கரெக்டா கிளம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சக்தி, பார்த்து பார்த்து. ஏண்டா சக்தி இப்படி சொன்னேன்னு நிறைய பேர் கேட்டு வந்துட போறாங்க. அது வேறையோ? இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்கா தங்கச்சி தான், சமாளிச்சுக்கலாம். நீ பொழைச்சுக்கோ சக்தி. சரி சரி, நான் கூப்பிடுறேன். சிவானி சிவானி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணா வந்துட்டேனா? சிவானி. ராம். சொல்லுமா. சரி ஓகேவா, நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? அழகே பொறாமப்படும் பேரழகு. ஓய், இதுக்குதான் நிறைய சினிமா பார்க்காதன்னு சொல்றது. ஓய். இங்க ஒரு 3 பேர் நிக்கிறோம், 2 பேரும் மறந்துடாதீங்க. அண்ணா சொல்லுண்ணா. ராஜு அண்ணா, நீங்க எப்போ வந்தீங்க? அப்பவே வந்துட்டேமா, இப்போ கிளம்பிட்டேமா. கிளம்பிட்டீங்களா? உள்ள வாங்கண்ணா. இல்லம்மா, உங்களுக்கு நடுவுல நான் இதுக்கு யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம கொள்கை. ஹே என் கொள்கையும் அதான். அப்பனா எதுக்கு நின்னுட்டு, கிளம்பு கிளம்பு. கிளம்பிடலாமா? வாடா. சரிதான். டே சக்தி, 2ம் கிளம்பிடுச்சிங்களா? சரிதான். சிவானி அண்ணா கவனமா போயிட்டு வாமா. நீயா தனியா எங்கேயும் போகாத. சரிண்ணா. அம்மா கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கண்ணா, இதோ அபிக்குட்டியை கூட்டிட்டு வராங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ராம் இனி அவங்க பாத்துக்குவாங்க, நாம கிளம்புவோம்.
போலாமா? ம். கார் எடுக்கிறேன். காரா? ம், அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்ல. சக்தி கார் எடுத்துட்டு போன்னு கொடுத்துருக்கான். ஓ, ஓகே ஓகே. அம்மாவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வரியா? ம். ஸ்வேதா வரலையா? இல்ல ராம், சக்தி அண்ணாவும் ஸ்வேதாவும் எங்கேயோ கடைக்கு போறாங்களாம். சரிம்மா, காரை ஸ்டார்ட் பண்றேன், எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. ம். ராம். என்னம்மா? அ, அது ம், சொல்லு. இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்க. ஆ, என்னம்மா? ராம். இல்ல, இப்ப என்னமோ சொன்னியே. ம். இல்ல, சரியா கேட்கல, அதான். ஓஹோ, கேக்கலையா? திரும்ப ஒருக்க சொல்ல முடியுமா? பசிக்குது. போமத்துல ஏதாவது சாப்பிட்டு போலாமா? சாப்பிட போறியா? இததான் ராம் கேட்டேன். போமத்துல ஏதாவது சாப்பிட்டு போலாமா? ம். சாப்பிட்டு போலாமா? எனக்கே வா. ஆமா, இதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். அப்பவே கேட்டுக்கணும். திரும்பலாம் கிடைக்காது. ஓஹோ, ம். சரி சரி, கவனிச்சுக்கிறேன். சரி சரி, கிளம்பு. அம்மாவையும் பாப்பாவையும் கூட்டிட்டு வரேன். ம், கிளம்புறேம்மா. ஓஹோ, சாப்பாடு வேணுமா? இரு இரு, உனக்கு கவனிச்சுக்கிறேன். சிரிக்காத. கடைக்கு லேட் ஆச்சு, போலாம். ம். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நகை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. கூட இருந்து பிள்ளைகளை கவனமா பாத்துக்கோங்க. சரி சரி, நான் கூடயே இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க, வாங்க, நாம போய் நகை எடுத்துட்டு வந்துடலாம். அம்மா, நான் சொன்ன மாதிரி எடுங்க. சரி தமிழே. ம். சரி, நம்மள முகூர்த்தப்பட்டு எடுக்க விட்டுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவங்க எல்லாம் திரும்பி வரங்குள்ள நம்ம எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சிடலாம். ஓகேவா? சரிங்கம்மா. அம்மா, சொல்லுமா. இல்ல, எங்க 3 ஜோடிகளுக்கும் ஒண்ணு போல கல்யாணம். நாங்க 3 பேரும் ஒரே கலர்ல பட்டு எடுத்துக்கவா? ஏய் நந்தினி, சூப்பர் ஐடியாடி. அழகா இருக்கும்ல பார்க்கவேவும். ஹாசினி, உனக்கு ஓகேவா? ஏய், நானே இத கேட்கலாம்னு நினைச்சேன். எனக்கு டபுள் ஓகே. அப்பனா என்ன? ரொம்ப சிம்பிள் வேலை. எந்த சாரி பெஸ்டோ 3 பேர் சேர்ந்து ஜூஸ் பண்ணுங்க. அதே சாரியா 3 எடுத்துக்கோங்க. சரிமா. பசங்களா நீங்க? எங்களுக்கு என்ன, ஒயிட் அண்ட் ஒயிட். பட்டு வேஷ்டி சட்டை. ராம், வேஷ்டி சட்டை ஓகேவா? இல்ல ஃபேன் சட்டை, இல்ல சஃபாரி அந்த மாதிரி? வேண்டாங்க, நம்ம தமிழ் பாரம்பரியம். வேஷ்டி சட்டையே ஓகே. அப்பனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி ஓகே, நீங்கலாம் போய் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணுங்க. நானும் அபிக்குட்டியும் போய் அபிக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி 2 Dress எடுத்துட்டு வரோம். இருக்கட்டுங்க. இல்ல ராம், நேத்து ஒரு Dress பாப்பா போட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டிமா இது மாதிரி வேற எடுத்தாரீங்களான்னு கேட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டிருக்கா, இந்த மாதிரி வாங்கி தாரீங்களா பாட்டிமான்னு. அதுக்காகவே இன்னைக்கு நான் கடைக்கு வந்தேன். நீங்க போய் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பாருங்க. பாப்பாவுக்கு Dress பார்க்குற செக்ஷன் இதுதான். அப்பாவும் நானும் இங்க பாத்துட்டு இருக்கோம். சரிங்க, பாருங்க. ரெடுமா, பாட்டி கூடயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. பாட்டி கைய புடிச்சுக்கோ. அபிக்குட்டி, யார் கூப்பிட்டாலும் போக கூடாது. பாட்டி கூடயே இருக்கணும். சரியா? மா, கவனமா பாத்துக்கோங்க. கூடயே வச்சுக்கோங்கம்மா. சரிம்மா, அதை விட வேற என்ன வேலை எனக்கு? நான் பாத்துக்கிறேன். நீங்களாம் டக் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. வா வா நந்துக்குட்டி, போலாம். டேய், எங்கடா? சாரி செக்ஷன் அந்த பக்கம், நாங்க அந்த பக்கம், நீங்க இந்த பக்கம். போட்டும் போட்டும். நந்தினி, இல்லம்மா, ஃபர்ஸ்ட் உங்களுக்குனா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பாப்போம், அப்புறம் எங்களுக்குனா எங்களுக்கு சேர்ந்து எல்லாரும் பாப்போம். ராம், அப்படியா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சாரியா இல்ல வேஷ்டி சட்டையா? சாரியே பார்க்கலாம், இங்க பக்கத்துலதான். அபிக்குட்டியும் வரட்டு பாத்துக்கலாம், சாரியவும் பாத்துக்கலாம். ஓகே, சரி வாங்க எல்லாம் போலாம். சிவானி, வாமா. மா, பாத்துக்கோங்க. பாப்பாக்கு Dress பாத்துட்டீங்கன்னா உள்ள சாரி பார்க்க வாங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. சரிங்கம்மா. அபிக்குட்டி, பாட்டிமா, பாப்பாவுக்கு பிடிச்ச Dress-ஆ பாப்போமா? பாப்பாக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொன்ன? ஆரஞ்சு கலர் பிடிக்குமா? சரி, எல்லா கலரும் பார்க்கலாம். பாப்பாக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். சரியா? சரி பாட்டிமா. இந்த மாதிரி சின்ன பிள்ளையில என் மக சிவானியும் இந்த மாதிரி ஆசைப்பட்டிருப்பால. அவளுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கூட கேட்டதில்ல. ஒவ்வொன்னா நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நம்ம அபிக்குட்டிக்கு செய்யலாம். ஏன்னா நம்ம மக உயிரா இருக்கிறது இந்த குழந்தை மேலதான். பாப்பாக்கு நம்ம ஏதாவது செஞ்சா நம்ம மக சந்தோஷப்படுவா. அதை விட இந்த குட்டி தங்கமும் எவ்வளவு அழகா பாட்டி மாங்குறா. அம்மா அம்மான்னு என் குழந்தை கூப்பிடறதான் கேட்க எனக்கு கொடுத்து வைக்கல. பாட்டிமான்னு கூப்பிடவாது கொடுத்து வச்சிருக்கே.
அபி வாடா கண்ணு பார்க்கலாம். அந்த இடத்துல பாப்பாவுக்கு ட்ரெஸ் நிறைய இருக்கு, போய் பார்க்கலாமா? ஏய், செம்மடா. அங்க பாரு, அந்த குழந்தையும் அந்த சிவகாமியும் தனியா இருக்காங்க. டேய் அதையும் தாண்டி கொஞ்சம் பாரு, மொத்த ஜோடிகளும் உள்ள இருக்குதுங்க. ஆமாண்டா. இப்ப நாம என்னடா பண்றது? டேய் நம்ம வேலை அந்த குழந்தைய இங்க வர வைக்கணும். நம்ம பக்கத்துல வந்துட்டா போதும்டா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாவும். இது என்ன செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோமா? ஆமாண்டா. 5வது ஃப்ளோர்ல கொண்டு போய் விட்டுருவோம். ஓகே ஓகே, நல்ல ஐடியா. சரி சரி, நம்ம கொண்டு வந்த ஆயுதத்தெல்லாம் எடு. ஃபர்ஸ்ட் எதை எடுக்கட்டும்? ஏதாவது ஒன்னு எடுத்து தொலைடா. சரி சரி, இந்தா. அபி அந்த கவுன் நல்லா இருக்குல்ல? இரு கையில எடுத்து பாப்போம். ஹலோ மேடம், அந்த கவுன்லாம் எடுத்து கொடுங்க. எதுங்க மேல ஹேங்கர்ல இருக்கிறதா? ஆமாங்க. 5 minutes வெயிட் மேம், எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்க. சிலுக்கு கிழுக்குன்னு இந்த குலுக்கு குலுக்குறா, கரெக்டா எடுத்து கொடுப்பாளா? 5 minutes சொல்லியிருக்கா, பாப்போம். அபிக்குட்டி, அப்படியே உனக்கு வேற என்ன பிடிச்சிருக்குன்னு பாரு. அந்த ஆன்ட்டி வந்ததை எடுக்க சொல்லுவோம். டேய் டேய், பார்த்து சிரிக்கிறாடா. பொறு அவளா பக்கத்துல வரட்டும். காரோட சவுண்ட குடுறா. இன்னும் இந்த சிலுக்கு என்ன பண்றா? ஹேங்கர்ல உள்ளதை எடுக்க இவ்வளோ நேரம். அபிக்குட்டி, உனக்கு வேற எதுவும் வேணுமாமா? டேய் டேய், திரும்பிக்கிட்டாடா. அதானே, குழந்தைன்னா அப்படி கார் பொம்மையை பார்த்தோன்னா ஓடி வரணும். இது என்னடா திரும்பிக்கிச்சு? என்னடா பண்ணலாம்? டேய் டேய், பார்பி எடுறா, குழந்தைங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இதை எடுக்கிறேன். டேய் டேய், அழகா எப்படி தலைய ஆட்டுது பாருடா. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. இனி யாரும் உனக்கெல்லாம் கால் கட்டு போட்டு விட்டா 4 பிள்ளைய பத்திருப்ப. நீ பொம்மையை பார்த்து விளையாடுடா. டேய், நாமளாம் இதைத்தான் ரசிக்க முடியும், அதான் சொன்னேன். ஏய், அவங்க எல்லாம் உள்ள இருந்து வந்துட்டாங்க, அவ்வளவுதான், ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பிள்ளைய நம்ம இன்னைக்கு தேட உடல, சந்தோஷ் நம்மள கொல்லுவான். அதனால ஏதாவது பண்ணுடா, வீட்டுக்கு போய் இதை வச்சு விளையாண்டுக்கலாம். ஓ சரிடா. அந்த பொண்ணு திரும்பி பார்க்க. பொம்மைக்கு கீ குடுடா, சவுண்டு கேட்டு பாப்பா. இரு இரு. என்னடா சொல்ற அந்த பாப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் பொம்மையை அங்க கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். ஐய, அவ இங்க வருவான்னு பார்த்தா பொம்மைய கூப்பிடுறாளா? அட கொடுமையே. டேய் டேய், இருடா, நான் வேணா அந்த குழந்தைய இங்க வான்னு கூப்பிடுறேன். எதுக்கு? அந்த ராம் வந்து நம்மள கட்டி வச்சு அடிக்கவா? வேண்டாம் வேண்டாம், அவளா வரட்டும். பொம்மையா எங்கம்மா இருக்கு? ஐயோ, போட்டு கொடுக்கறாடா, அங்கிட்டு போயிரு. எங்கடா கண்ணு? ஓடிருச்சா? சாரிடா, பாப்பாக்கு வீட்டுக்கு போமத்துல பொம்மை வாங்குவோம், சரியா? மேடம் சொல்லுடியம்மா, எடுத்துட்டு வந்துட்டியா? இல்ல மேடம், நீங்க எது எது வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப குட்டட்டின்னு இருக்கேனா, எனக்கு எட்டாது. ஒரு அண்ணாட்ட சொல்லியிருக்கேன், வருவாங்க. சரியா போச்சு. ஐயோ சலிச்சிக்காதீங்க மேடம், செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் மொத்தமா எடுத்துடலாம். சரிதாண்டி சிலுக்கி, செலக்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸா? எதுக்குடி? என்ன செல்லமா சிலிக்கின்னு சொன்னதுக்கு. சரிதான், செலக்ட் பண்ணுங்க. பாப்பாக்கு கவுன் பாக்ஸ் ஐட்டத்துல நிறைய இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். போடி போ. ஓகே மேம். இதுக்கு தான் சின்ன கடைக்கு போனோம். இந்த மாதிரி ஷோரூமுக்கு வந்தோம், அண்ணாந்து பார்த்துக்கிட்டே நிக்க வேண்டிதான். அபிக்குட்டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? என்னடா, அந்த குழந்தை அங்க இருந்து இங்க வரவே மாட்டேங்கிறா. டேய், குழந்தைங்களுக்கு பிடிச்சது எப்பவுமே பிங்க் கலர் பார்பி தான்டா. அதை எடு, தன்னை போல குடுன்னு ஓடி வருவா. இதை எடுக்கிறேன்டா. டேய், எப்படி டான்ஸ் எல்லாம் அடுத்து பாத்தியா? இப்ப பாரு, அந்த குழந்தையும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவா. டேய் டேய், சவுண்ட குடுடா, அப்பதான் திரும்பி பாப்பா. குக்கு குக்கு. என்னடா பண்ற? சவுண்டுடா. ஒய்யால, இன்னைக்கு நீ ராம் கிட்ட அடி வாங்காம விட மாட்ட போல. நீ வாய மூடு. டேய், திரும்பி பாக்குறான். என்னடா இந்த குழந்தை எல்லாத்தையும் வாவான்னு கூப்பிடுது, அது மட்டும் வர மாட்டேங்குது. இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா? ஆமா, இனி நீ தான் நின்னு ஆடணும்.
அபிக்குட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, அப்பாட்டையும் அம்மாட்டையும் போவோம். டான்ஸா? என்னம்மா சொல்ற? அபிக்குட்டி அந்த சிலைக்கு பாக்ஸ் எடுத்துட்டு வாரா. உனக்கு பிடிச்ச கலர் பாக்குறியா? எவன்டா அவன் வழியில வந்து? டேய் டேய் டேய், மாஸ்குடா மாஸ்க். ஆமாடா மாஸ்க். நம்ம ஐயா சொன்ன மாஸ்க் இவனாடா? இவனாதான்டா இருக்கணும். டேய் நம்ம ஐயாக்கு முத ஃபோன் பண்ணு. பண்றா போன. ஆ சரிடா. டேய் சீக்கிரம்டா. ஒருடா அவன் போன் எடுக்கணும்ல. ஹலோ ஹலோ ஐயா, போன காரியம் முடிஞ்சதா? எல்லாம் சுத்தி கதறிக்கிட்டு இருக்காங்களா? இல்லையா இல்ல. மாஸ்கியா மாஸ்க். மாஸ்கா? என்னடா சொல்ற? ஐயா உங்க மூக்குல நங்கு நங்குன்னு குத்துன மாஸ்க் வந்திருக்கான். மாஸ்க் மாஸ்கா? டேய் டேய் புறா புறா, அவனை பிடிக்கவா? புடி புடி, விட்டாத. பிடிச்சியா? இல்லையா. புடிடா, நான் இப்பவே கிளம்பி வரேன். ஐயா நாங்க மட்டுமா 3 வேளை மூக்கு பிடிக்க திங்கிறேல? அவன் யாரு என்ன நான் தெரிஞ்சுக்கணும். புடிச்சு வைடா, அடுத்த 10வது நிமிஷம் அங்க இருப்பேன். சரியா சரியா, சீக்கிரம் வந்துருங்கய்யா. இவன் வேற புடிச்சு வைக்கிறானே, இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. டேய் என்னடா என்ன சொன்னாரு? நம்ம 2 பேர் சேர்ந்து அவனை பிடிக்கணுமாண்டா? ஏய் போறோம்டா. ஐயோ பொடிடா. ஏய் மடக்கு இருக்கா? என்ன இல்லடா, அவனடா. அவா அவன் பின்னாடியே போவான். அவனுக்கு தெரியாம பின்னாடி கூடி ஏதாவது ஒரு துணியை போட்டு அமுக்கி புடிச்சிடலாம். வாடா. வாடா வாடா, போயிட்டான்டா. டேய் என்னடா பண்ற? பார்பிடா வீட்டுக்கு கொண்டு போவ. தூ வந்து தொலைடா. பிடிக்கலன்னா அவன் கத்துவான். குடிச்சா இவன் மூக்குலயே குத்துவான்டா. மத்தள மாதிரி நமக்கு எல்லா பக்கமும் இடிதான். வந்து தொலை. எங்க எங்க? அங்க. வாடா வாடா. என்னடி சிலுக்கி, எடுத்துட்டு வந்துட்டியா? ஓ இதோ பாருங்க மேம். பாக்ஸ ஓபன் பண்ணு. அபிமா, பாப்பாக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு பாரு. டேய் டேய், அந்த போறான். வாடா, அந்த பக்கம் கொஞ்சம் ஆள் இல்லாம இருக்கு, அங்க வச்சு அவனை அமைக்கிடுவான். டேய் வேகமா போலாம்டா. அவன் நம்மள பாத்துட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாடா. ஹே ஹே, இவங்க சந்தோஷோட ஆளுங்க. இங்க எதுக்கு வந்தாங்க? லட்டுமா லட்டு. சிவகாமி அம்மா கூட தான் இருக்கா. ஆனா இவங்க போய் பார்க்கலாம். ராம். சிவானி. என்ன ராம், என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்லம்மா. சரி ராம், இந்த கலர் ஓகேவான்னு பாரு. இதோ வரேன். இவங்க இங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நாம நம்ம குடும்பத்தை விட்டு எங்கேயும் தனியா போக கூடாது. கூடயே இருப்போம். ராம். இதோ வரேம்மா. ஐயோ அண்ணா அண்ணா, வேண்டாண்ணா வேண்டாண்ணா, விட்டுண்ணா விட்டுண்ணா. வலிக்குது வலிக்குதுண்ணா. அண்ணா குத்தாதண்ணா. ஐயோ கை இருக்கிற இடத்துல கால் வந்துருச்சுண்ணா. டேய் டேய் மாஸ்க் விட்டுடா, மாஸ்க் விட்டுடா. போதும்டா. ஆத்தா கமாச்சி. அண்ணாரே. டேய் சும்மா அதிர விட்டான்ல. சூப்பரா அதிர விட்டான்டா. எதுக்கு வந்தான் ஏன் வந்தான் தெரியாதவன நாமளா விரட்டிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கோமேடா. எல்லாம் அந்த கிறுக்கு பையன் சந்தோஷால. ஐயோ இப்ப எந்திரிச்சு எப்படா வீட்டுக்கு போறது? அதான் அந்த கோமட்ட 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லுச்சே, வந்து அள்ளிட்டு போகும். டேய் டேய் சொல்லுடா, யாரா அந்த மாஸ்க்கு? அவசரப்படாதடா, திரும்பவும் அடி வாங்க முடியாது. அடுத்த வாரம் பொறுமையா பாப்போம். சாரிடா.